ஒருவிட இருப்பது நாளை எல்லா சாதிக்காரர்களும் சேர்ந்து எங்களை அழிக்கக்கூடிய பவுனில் ஒரு வீடு தெய்வேந்திர குல வேளாளர்கள் இருக்கும்ன்ற காரணத்தால நீ என்னடா செஞ்சு கொடுவ மொத்த வீட்டுக்காரன் வச்சுட்டா நீ மாற்றத்தினால என்ன செஞ்சு கொடுவ நான் வைக்கிறேன் உன்னையால முடிஞ்சா தடுத்து பாருன்ற அந்த ஆணவத்தில் கொண்டாந்து என் வீட்டு பக்கத்திலே வச்சிருக்காங்க சுடுகாடு. அரசாண விதிமுறையை எதுவுமே பின்பற்றலை. அதில் குடிதண்ணி பைப்பு இருக்கு. யூனியன் ஆஃபீஸோ தாசில்தாரோ போலீஸ் ஸ்டேஷன்லேயே எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த ஊரில் 100 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கோயிலில் எங்களை சேர்க்கறது இல்லை. சுடுகாடு வச்சா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரா இருக்கா? எல்லா சாதிக்காரர்களும் சேர்ந்து உன்னை கொண்டு உன் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு போகிறத கடத்திடுவோம் அப்படின்னு என்னை மிரட்டுறாங்க. உள்ள ஊட்டி அத்தனையும் கலெக்டருக்கு நான் வர்றேன், கலெக்டருக்கு உணர்ந்து விட்டு என் உயிரை மாற்றிக்க போறேன். உறவுகளுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் அமைந்துள்ள சூரங்குளம் கிராமத்தில் ஒற்றை தேவேந்திரனாக வசித்து வரும் லட்சுமணன் அவர்களை மாற்று சமூகத்தினர் தொந்தரவு செய்வதாக அகில பாரத வீரமங்கை வடிவுமலர்த்தி அதிகார அமைப்பின் நிறுவனத் தலைவர் முனைவர் போதிலட்சுமி அவர்களை தொடர்பு கொண்டு அழைத்ததன் பேரில் அவரை சந்திக்க நேரடியாக வந்துள்ளோம். வணக்கம் தம்பி. வணக்கம் லட்சுமணன், நீங்க வந்து சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க இந்த கிராமத்துல. உங்களுக்கு மட்டும் இந்த நிகழ்வு தானா? அம்மா, நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் சூரக்குளம் கிராமத்தில் லட்சுமண தெய்வேந்திரன் பேசுகிறேன். தெய்வேந்திர குல வேளாளர் வீடு ஒரு வீடு தான் இருக்குமா. சரி. அதில் வந்து எப்படின்னா பணங்கள் இறக்குறதுக்காண்டி இங்கே இடத்த இங்கே இருக்கிறதுக்கு தார்மீகமாக பாட்டையாக கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க திருப்பி அவங்களுக்கு அந்த பக்கத்துலேயே எங்கள் பாட்டையாகவே ஒரு 10 ஏக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியில் அவங்க முழுக்க வீடும் கட்டி சுடுகாடும் அமைச்சிருக்காங்க. இல்லைப்பா, இப்போ சுடுகாடு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை ஆண்டுகளாக அங்கே சுடுகாடு இருக்கா? 30 வரைக்கும் அங்கே தான் சுடுகாடு வச்சிருக்காங்க. வேற பக்கம் வச்சிருக்காங்க. வேற இடம் இங்கே கிடையாது. உங்க இடத்துல இல்ல, உங்க நிலத்துக்கிட்ட வந்து வச்சிருக்காங்க. இதுதான் புதுசா இப்பதான் வந்து ஒரு புதைச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்காக இங்க வந்து புதைச்சிருக்காங்க? என்ன காரணம்ன்றே தெரியல. ஒரு வீடு தெய்வேந்திர குல வேளாளர்கள் இருக்கும்ன்ற காரணத்தால அவங்க 10 வீடு அதிகமாக இருக்கும்ன்ற காரணத்தினால அவங்க என்ன செஞ்சா அதாத்திய தோரணையில நீ என்னடா செஞ்சு கொடுவ மொத்த வீட்டுக்காரன் வச்சுட்டா நீ மாற்றத்தினால என்ன செஞ்சு கொடுவ நான் வைக்கிறேன் உன்னையால முடிஞ்சா தடுத்து பாருன்ற அந்த ஆணவத்தில் கொண்டாந்து என் வீட்டு பக்கத்திலே வச்சிருக்காங்க சுடுகாடு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கள் இருக்காங்க? எனக்கு வந்து 3 குழந்தை இருக்கு. ஒரு பொண்ணு 2 ஆண். இதனால அவங்க பயந்துக்கிட்டு இவங்க வச்சதுனால கூட அவங்க இந்த வீட்டு வாசலுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. எனக்கே முடியாமல் போகுது. சில சமயத்தில் அந்த எந்திரிச்சு பார்த்தோன்னா எனக்கே மனநிலை சரியில்லாமல் போயிடுது. அந்த மாதிரி 2வது வந்து அவங்க வந்து அரசாண விதிமுறையை எதுவுமே பின்பற்றலை. அதில் குடிதண்ணி பைப்பு இருக்குது. அந்த அம்மா பக்தனுக்குலாம் குடிதண்ணி பைப்பு நாங்கள் அதுக்கு குடிக்க வாட்டர் சொல்யூஷனுக்கெல்லாம் பண்ணுற குடிக்க அதுக்காக நீங்கள் இப்போதைக்கு வந்தாங்க. புதுசாக தான் நீங்கள் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் தாசில்தார், விஓ, காவல்துறை அதிகாரிகள்லாம் நீங்கள் பேசலையா? சொல்லிங்க. நான் இந்த ஒத்த வீட்டுக்கார தெய்வேந்திர குல வேளாளர்கள் என்ன சொன்னாலும் சரி, யூனியன் ஆஃபீஸோ தாசில்தாரோ போலீஸ் ஸ்டேஷன்லேயே எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்னை பற்றி தவறாக பேசியிருந்தாலும் அவங்களே வச்சு பேசியிருந்தாங்க. அங்கே போனோன்னு நான் ஒத்த வீட்டுக்காரனால இல்லை, நீ போய் உட்காரு, நீ எதுக்கு இங்கே வந்த, அங்கே ஊரில் ஒன்றுமே நடக்கலை. இந்த ஊரில் 100 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். கோயிலில் எங்களை சேர்க்கறது இல்லை, எதுலையுமே சேர்க்கறது இல்லை. நாங்கள் வர்ற பாதையில் கோயிலை கட்டி மறைச்சிக்கிறது. 2வது அந்த குடி தண்ணி கிணத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு அந்த குடி தண்ணியே என்னென்ன கலப்படம் கழிவுலாம் அள்ளி கொட்டி மூடிட்டாங்க. இதெல்லாம் கேட்க போனதுக்காக எங்களை வந்து இங்கே சுடுகாடு வச்சா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரா இருக்கா? நாளைக்கே மறுநாளே நாங்கள் இத்தனை வீடு இருக்கோம். எல்லா சாதிக்காரர்களும் சேர்ந்து உன்னை கொண்டு உன் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு போகிறத கடத்திடுவோம் அப்படின்னு என்னை மிரட்டுறாங்க. எனக்கு எந்த நேரத்துக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது.
அதனால இந்த தெய்வந்திர குல வேளாளர் மக்கள் எனக்கு வந்து இந்த ஒரு வீட்டையும் காப்பாற்றி கொடுக்கணும், எப்பவும் உறுதுணையாக இருக்கணும். கண்டிப்பாக இருப்பாங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, எத்தனை ஆண்டுகளாக நீங்க வசிக்கிறீங்க? குலதெய்வம்லாம் இங்க கோயில், நீங்க அருகில கோயில் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கையில நீங்க எப்படி இந்த பாதையில வந்து இவங்களை வந்து சுடுகாடு அமைக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு வயசு வந்து 100 ஆச்சு. 100 வயசு காலமா வாழ்த்துக்கள்மா. நான் மாநாட்டு தெய்வம், குலதெய்வம், குலதெய்வம் என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. முன்னாடி அம்மா தெய்வம் முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு. சமயம் நொண்டி சமயம் தென்பரத்தில் இருந்து அவர் இங்கே ஓடி வர்றாரு. மாநாட்டு விட்டாயம் எல்லைக்கு வர்றாரு. மிதியடிக்கிற ஆள் என் எல்லையில் வந்ததில்லையே 100 வயசுக்கு காலமா. என் வீட்டுக்கு வந்து நன்னனப்பை இருக்க வரைக்கும் யார் ஒருவர் வந்ததும் இல்லை. மிதியடிக்கிறவங்க வரலை. அழுக்கப்பட்ட ஆள் என் வீட்டுக்கு என் பாதையில் யார் ஒருவரும் வரலை. இப்போ வேணும்னு ஒரு வீடாக இருக்கணும்னு இப்ப உங்க நீங்க சாமி இருக்கு நம்ம வீட்டு பகுதியில. அப்ப முன்னாடி இருந்தேவும் நம்ம வீட்டுக்கு வரையில யாருமே செருப்பு போட்டு கூட இந்த பகுதியில வர யாரும் வரவே மாட்டாங்க. தெய்வீகமான இந்த பூர்வீக இந்த இடத்துல உங்க இடத்துல வந்து போட்டு வந்து குளத்தை கொண்டு வந்து இங்க புதைச்சது உங்களுக்கு மிக மன உளைச்சலா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. மன உளைச்சலா இருக்கு. அப்ப இருக்கும்போது மிதியடிக்காரவங்க வரமாட்டாங்க. ஆள் வந்து யார் ஒருவரும் வெள்ளி வெட்டிக்காரர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததும் கிடையாது, எங்கள் பாதையில் வந்ததும் கிடையாது. இன்னைக்கு வந்து முன்னாடி தெய்வம் பின்னாடி தெய்வம். இன்னைக்கு பாடி வருதுன்னா தெய்வத்துக்கு முன்னாடி இந்த காவல்துறை ஆதரவு எந்த விதமான இதுவுமே எங்களுக்கு கிடையாது. விஓ தலையாரி எந்த பாதுகாப்பு எந்த உதவியுமே எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு கிடையாது. தாசில்தார் இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய உதவி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒரு விட இருப்பது நாளை எல்லோரும் சேர்ந்து, கிராமமும் சேர்ந்து, எல்லா சாதிக்காரர்களும் சேர்ந்து எங்களை அழிக்கக்கூடிய பவுரில் முயற்சி செஞ்சுட்டாங்க. நாங்கள் தன்னும் தனியாகவே இருக்கோம். என் பிள்ளைகளையும் கூட்டி காவல்துறையை சர்க்கார் சட்டப்படி நியாயம் தெரிவித்து கொடுக்கலை. நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னுக்கு என் பேரன் பேட்டி பெற்ற பிள்ளை அத்தனையும் என் உயிருக்கு அஞ்சாமல் நான் அமர்ந்து நிற்க முடியும். இதை கேட்டு கொடுக்க முடியுமா? 3 நாளையில் 2 நாளையில் என் முன்னாடி இருக்கிற பிழை தினத்தை எடுத்து தவறுதலை என் பிள்ளை ஊட்டி அத்தனையும் கூட்டி நான் சர்க்கார் மூலமாக கவர்மெண்ட் பாதுகாப்போட எனக்கு எந்த விதமான காரணத்தை கொண்டு எதுவுமே இல்லை. நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னுக்கு என் பிள்ளை ஊட்டி அத்தனையும் எங்கள் உயிருக்கு மோசடிக்கு பாதுகாப்புக்கு இல்லைன்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிம்மா, நன்றிம்மா. தம்பி நீங்க சொல்லுங்க, எப்படி விட்டீங்க நீங்க? நீங்க வந்து நீங்க எங்களை மீறி செய்ய எங்களுக்கு தத்துவம் காணவில்லை. சரி, எத்தனை ஜாதி இங்க இருக்காங்க? இங்க வந்து தெய்வந்திர குல வேளாளர்கள் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க? நாங்க மட்டும்தான். சரி, இங்க திருவிழாக்கள் எதுக்குமே நாங்க ஒண்ணு சேர்க்கல, எங்களை சேர்க்கல. நீங்க போக மாட்டீங்களா? நாங்க போக மாட்டோம். நீங்க போக மாட்டீங்க? எங்களை சேர்க்கல. சரி, வரி கொடுப்பீங்களா? வரி கொடுக்க மாட்டீங்க. வாங்க மாட்டேன். வரி வாங்க மாட்டாங்க? வாங்க மாட்டேன். இவ்வளவு நாள் நீங்க ஏன் அதை சொல்லாம வரி எல்லாம் கட்டாம இருந்தீங்க? நாங்க ஒரு வீடு பயந்து இருந்துட்டோம். பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படணும்? இவங்களோட நம்ம சேர்ந்தா ஏதாவது நம்ம பிள்ளை குட்டிக்கு எந்த மாதிரி ஒரு சேதாரம் வரும். எனக்கு வயசாகிட்டா 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசு ஆண்டு காலத்து வரைக்கும். வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கு 100 வயதாகி இவ்வளவு ஒரு வீர மல்லத்தியாக நீங்க பேசுறீங்க. 100 வயசு வரைக்கும் என் பிள்ளை குட்டிக்கு நான் பாதுகாப்பா இருந்தேன். எனக்கு வயசு மீறிடுச்சு. என் பிள்ளை குட்டிக்கு ஆபத்து இந்த நேரம் இல்லை. காவல்துறைகள் யாரும் எனக்கு துணையும் இல்லை. கிராமமும் எனக்கு துணை இல்லை. நான் அந்தமாக நிற்கிறேன் நடுரோட்டில். என் பிள்ளை குட்டி அத்தனையும் கலெக்டருக்கு நான் வர்றேன். கலெக்டருக்கு உணர்ந்து விட்டு என் உயிரை மாற்றிக்க போறேன். தம்பி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளவு வணக்கத்தை இப்ப வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடின்னு சொல்றீங்க, அது எத்தனை அடி? முன்னாடி. வீட்டுக்கு முன்னாடி முன்னாடி தான் வச்சிருக்காங்க. முன்னாடி பிள்ளை இறங்கினா அதுலதான் முடிக்கணும். குழந்தைகள் எல்லாம் விளையாடணும், பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பின்னாடி போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு இருக்கிறீங்க. இத முன்னாடியே நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. கலெக்டருக்கு, முதல்வருக்கு அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இன்னொன்னுமா, அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஊச்சிதமும் இல்லாம திடீர்னு ஒரு 100 பேரை திரட்டிக்கிட்டு வந்து, நான் 100 பேரை திரட்டிக்கிட்டு வந்து காவல்துறை, விஓ,
இவங்கெல்லாம் வந்து உடனே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியே சோழல் திட்டி ஆரையம்மா சொல்லியே காவல்துறையும் விஓவும் தலையாரியும் அவங்க சொந்த பேச்சை கேட்காம இவங்க உடனே அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. இல்லம்மா இப்ப அவங்களுக்குன்னு தனியா இருக்குல்ல சுடுகாடு, அங்க அவங்களுக்கு தனியா இருக்கு. அப்படி இருக்கையில இங்க கொண்டாந்து பதவேணும்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது காழ்ப்புணர்ச்சி இருக்கா? அவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளியான ஒருவன் இந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது. இவன் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து தடங்கல் பண்றான். அவங்க வந்து இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு எங்க விவசாய நிலத்துக்கு வர்ற நீர்நிலைகளை பூரா சுத்தமா தும்சம் பண்ணி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதை அப்பப்போ எடுக்க சொல்லி நான் பெட்டிஷன் போடுவேன். ரெண்டாவது வந்து நாங்க வர்ற வழிபாதையில நடுக்கரையில பிள்ளையார் கோயில கெட்டி வச்சிருக்காங்க. அந்த குடிதண்ணி கிணறுலையே பெண்களை விட்டு அங்கே அல்ற குப்பையை பூரா முட்டி இன்றளவும் அதை தச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த கேணி இருந்தால் இவன் வந்து தண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி பல சிக்கல்களை வந்து எங்களை கேட்காம நாங்களுக்கு தடையாக இருப்பதுனால மொத்தமாக இவன் இல்லாமல் ஆக்கிரணும் உண்டு. இது இங்கே சுடுகாடு வச்சுட்டா இவன் இந்த வீட்டை காலி பண்ணிடுவேன். நம்ம அங்கேயே சுடுகாடு வைப்போம். இவனை காலி பண்ணுறதுக்காண்டி எங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுறதுக்காண்டி எங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காண்டி இந்த கிராமம் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து எல்லா சமுதாயமும் சேர்ந்து எடுத்த முடிவு. எங்களுக்கு யாருக்குமே இல்லை. நாங்கள் அப்படியே எங்களை பேச சொல்லி திட்டி இந்த போலீஸ் ஸ்டேஷன் போனால் உனக்கு சாட்சி இருக்கான்னு தட்டி விட்டுறாங்க. கலெக்டரோ ஆர்டிஓவோ சொல்லி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து சொன்னால் கூட தாசில்தார் விஓஓ ஆர்ஐ ஒரு சில அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளும் சொல்லலை, ஒரு சில அதிகாரிகள் அவங்களுக்கு அந்த கிராம மக்களுக்கு சாதகமாக இருந்து இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு நடவடிக்கிறதுக்கு இல்லை. எங்களை அடித்தாலும் நாதி இல்லை. எக்காரணத்தை கொண்ட தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாற்றுத்திறனாளி சட்டத்தையும் பயன்படுத்தின, இந்த எங்களுடைய சமுதாய சட்டத்தையும் பயன்படுத்தி எங்களுக்கு வந்து இந்த இன்னல்களை விளைத்து பணத்தை பதச்ச 3 தினங்களுக்குள்ள பதச்ச பணத்தை எடுத்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க? பாதுகாப்பு சுத்தமா இல்லை. பாதுகாப்பு எந்த விதமான காரணமும் கிடையாது. நேரத்துல எங்களுக்கு முதலமைச்சர் என் புள்ள குட்டிக்கு என் பேரும் பேச்சு எல்லாருக்கும் முதலமைச்சருக்கு வணக்கம். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு நன்றி செய்யல. நான் அந்த கட்சிக்கு உடங்கப்பட்ட ஆளு. நான் தவிர்த்து நிற்கிறேன் 100 வயசுல. என் புள்ள குட்டியை நான் எங்கே அழைத்து போவேன்னு தெரியல. அதை நீங்க முதலமைச்சர் வணக்கம், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எனக்கு வயசு புரியுது. இப்போ வந்து குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் குழந்தைகள் வந்து முடியாத பிள்ளையை நாங்கள் வச்சுருக்கிறோம். உறவுகளுக்கு வணக்கம். எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே முடியாத காரணத்தால் நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடம் போகிறதும் அந்த பாதையில் தான் போகணும். தண்ணி புழக்கம், எங்களுக்கு குடிதண்ணி பழக்கம், கோவில் வாசல், பிள்ளைங்க விளையாடுறது, நாங்கள் ஆடு மாடு வச்சுருக்கிறது எல்லாமே அண்ணாக்குள்ள தான் இருக்குது. அந்த வாசல்லே கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. அதை எடுத்து தருமாறு நாங்கள் கேட்கிறோம். மன உளைச்சலா இருக்கு. நாங்க அதை வச்சதுல இருந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை. என் பிள்ளைகளும் அது அன்னைக்கு போனவங்க யாருமே வரல, வீட்டுக்கு வரல. என் பிள்ளைங்க பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க யாருமே. தம்பி நீங்க 2 நாள் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னீங்க. 2 நாள் சாப்பிடலன்னு சொன்னீங்க. அம்மா நீங்களும் சாப்பிடலன்னு சொன்னீங்க. சாப்பிடுங்க. நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்கள் உறவுகளிடம் நீங்க கோரிக்கை வைங்க. உங்கள் கோரிக்கையை வைங்க. தேவேந்திர மக்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொள்ளுங்க. நாங்கள் அனாடியில் நின்று தவிக்கிறோம். தேவேந்தர் மக்கள் நீங்கள் எல்லோரும் வாழ்க வாழ்க. எங்களை நாங்கள் தனியார் சொந்தப்பட்டு தேவேந்தர்கள் தனியாக நாங்கள் ஒத்தையாக தவிச்சிருக்கோம். நீங்கள் எல்லா மக்கள் வந்து எங்களை எல்லோரும் காப்பாற்றுங்க. நன்றி. தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு உங்களை நம்பித்தான் நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு தேவேந்திர குல வேளாளர் சுற்று வட்டத்தில் இருக்க தேவேந்திர குல வேளாளர்களை நம்பித்தான் நான் இங்கே இருக்கேன் தைரியமாக. அதனால் எனக்கு உறுதுணையாக இருந்து என் மொத்த குடும்பத்தையும் வாழ வைங்க. மிக்க நன்றி. நன்றி தம்பி. கண்டிப்பா உங்க கோரிக்கையில நமது தேவேந்திர குல உறவுகள் வந்து கண்டிப்பாக இந்த இதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எனவே இவங்க 2 பேத்துக்கும் அம்மாவுக்கு 100 வயசுன்னு சொல்றாங்க. இது வந்து போற்றுதலுக்குரிய ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. மிக்க மகிழ்ச்சி அம்மா.
உங்களுக்கும் தம்பி நம்ம உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதை பார்க்குற நம்ம அட்வொகேட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் இவங்களுக்கு தகுந்த உதவி செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வீரமல்லத்தி அகில பாரத வீரமங்கை வடிவமல்லத்தி அமைப்பின் சார்பாக அனைவரையும் ஒரு ரிக்வெஸ்டாக தான் நான் கேட்குறேன். இவங்களுக்கு உதவி புரிய மேலும் இளைஞர்கள் நம்ம சமுதாய சங்கங்கள் நிறைய இருக்கும். அவங்க எல்லாரும் இளைஞர்கள் பொதுவாக வந்து இவங்களுக்கு உதவும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.